குரூப் 4 எக்ஸாம் 2025 இதில் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிச்சு ஜேஏவிஓக்கு. அதில் ஏற்கனவே செலெக்ஷன் லிஸ்ட்டு 1 வந்து டிஎன்பிஎஸ்சி நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு 2 வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 31/12/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது. டிபார்ட்மெண்ட் வந்து மாவட்ட முதன்மை நீதிபதி, ராணிப்பேட்டை. இரண்டாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, மாவட்ட முதன்மை நீதிபதி, மதுரை. மூணாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, மாவட்ட முதன்மை நீதிபதி, பெரம்பலூர். நாலாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, வணிக வரித்துறை, ஈரோடு. அஞ்சாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, வணிக வரித்துறை, விருதுநகர். ஆறாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, வணிக வரித்துறை, சேலம். ஏழாவது போஸ்ட் வரித்தண்டலர், இளநிலை உதவியாளர், பேரூராட்சிகள் துறை, கடலூர். எட்டாவது போஸ்ட் வரித்தண்டலர், இளநிலை உதவியாளர், பேரூராட்சிகள் துறை, நாகப்பட்டினம். அடுத்து 9வது போஸ்ட் வரித்தண்டலர், இளநிலை உதவியாளர், பேரூராட்சிகள் துறை, தென்காசி. அடுத்தது கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவரின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 31/12/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், சிவகங்கை. இரண்டாவது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், ராணிப்பேட்டை. மூணாவது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், தஞ்சாவூர். நாலாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, கலை மற்றும் பண்பாடுத்துறை. அஞ்சாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். ஆறாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை. ஏழாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, மாவட்ட முதன்மை நீதிபதி, கன்னியாகுமரி. எட்டாவது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், திருவாரூர். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 31/12/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், காஞ்சிபுரம். இரண்டாவது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், திருவண்ணாமலை. மூணாவது போஸ்ட் வரித்தண்டலர், இளநிலை உதவியாளர், பேரூராட்சிகள் துறை, புதுக்கோட்டை. நாலாவது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், திண்டுக்கல். அஞ்சாவது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், ராமநாதபுரம். ஆறாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, கூட்டுறவு தணிக்கைத்துறை. ஏழாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், அரசு தலைமை வழக்கறிஞர். எட்டாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை. இப்போ டிஎன்பிசி இதில் செலக்ட் ஆனவங்களை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் லிஸ்ட்டை அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நேராக போய் அங்கே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஆஃபீஸர் யாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வேக்கன்சி, அதாவது போஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு வில்லிங் லெட்டர் எழுதி கொடுங்க. இப்போ எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இப்போ போக முடியல அப்படின்னா இப்போ அங்கிருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்டிமேஷன் லெட்டர் அனுப்புவாங்க. ஒரு நாள் டைம் கொடுத்து உங்களை வர சொல்லுவாங்க. அன்னைக்கு நீங்க போய் உங்க சர்டிபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த டைம்ல நீங்க வில்லிங் லெட்டர் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது.
அதனால் தேவைப்பட்டால் மட்டும் வில்லிங் லெட்டர் கொடுங்க. யாருக்காவது எங்கேயாவது போட்டால் பரவாயில்லை அப்படின்னா நீங்கள் வில்லிங் லெட்டர் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான இடத்துல, அதாவது வேக்கன்சி உள்ள இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் தேவை அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் வில்லிங் லெட்டர் கொடுத்தா போதும். அந்த வில்லிங் லெட்டரை நீங்கள் இப்பயும் கொடுக்கலாம், இல்லை இன்டிமேஷன் லெட்டர் வந்த பிறகும் கொடுக்கலாம். இதை பற்றியான டீட்டெயிலை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இன்டிமேஷன் லெட்டர் வந்த பிறகு என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.